அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். இப்போ இந்த டெக்னிக்கல் இஷ்யூ இதெல்லாம் இந்த நிறைய பேர் இன்னும் பயிற்சி தேவை அப்படின்னு சொல்ற மாதிரி பழகிட்டே இருக்கணும் அப்படின்றது ரைட். இந்த ஒரு தொடர்ச்சியில முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் துவக்கி வைத்த இந்த டிஜிட்டல் அமைப்பு பத்தி நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுல என்னோட ஆரம்ப காலத்திலே இணைந்து பணியாற்றிய நண்பர் திரு நாகராஜன் அவர்கள் மறக்க முடியாத ஒரு சப்போர்ட் அவங்க கொடுத்தது. இந்த டிஜிட்டல் அமைப்பு துவக்கணும்னா நான் வந்து அதனுடைய தலைவராகவும் அதனுடைய துணைத் தலைவராக திரு மதன் அவர்களும் பொறுப்பெடுத்து மற்ற நிறைய குழு உறுப்பினர்கள் திரு சாகித் அவர்கள்லாம் இருக்கும்போது முதல் ஆண்டு காலகட்டத்தில் நிறைய மீட்டிங்கை வந்து என்னோட இணைந்து நானும் நாகராஜன் அவர்களும் சேர்ந்தே நாங்கள் நடத்தியிருக்கோம். மை கவர்மெண்ட் ஆன்லைன் அப்படின்ற ஒரு செஷன் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீமை அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எடுத்து காட்டுறது, அதோடைய ஆப் எடுத்து காட்டுறது, அதில் என்னென்னலாம் ஃபீச்சர் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய எஸ்இஓ செஷன் இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம் திரு நாகராஜன் அவர்கள் வந்து இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு இந்த நாள் பயிற்சியை வழங்குறது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த மீட்டிங் அடுத்து நம்ம போவோம். திரு ஆதிலிங்க போஸ் அவர்கள் முறையான அவருடைய அறிமுகத்தை செய்து வைக்க அழைக்கிறேன். நன்றி. அனைவரையும் டிஜிட்டல் சார்பாக மை கவ் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ் செஷனுக்கு அன்போட வரவேற்கிறோம். நம்மளோட இன்னைக்கு ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் நாகராஜன் சார். அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப சார் பார்த்தோம் அப்படின்னா எலிசியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல சீனியர் பிசினஸ் அனலிஸ்டா இருக்காங்க. அட்சய பாத்ரா ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஆபரேஷனல் ஹெட், அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் ஆஃபீஸர் ஃபார் பிஹெச்டி சோன், அதுக்கப்புறம் எலிசியம் இன்டெலிஜென்ட் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அதோட டெக்னிக்கல் அட்வைசரா இருக்காங்க. அதுக்கப்புறம் எலிசியம் ஸ்கில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதோட கண்டென்ட் ஆடிட் ஹெட்டா இருக்காங்க. நம்ம டிஜிட்டலோட ஜிசி மெம்பரா இருக்காங்க. ஜேசிஐ மதுரை டெம்பிள் சிட்டியோட வைஸ் பிரசிடென்ட் ஃபார் ட்ரைனிங் அதுலயும் அவங்க போஸ்டிங்ல இருக்காங்க. நம்ம நாகராஜன் சார் பத்தி பார்க்கணும் அப்படின்னா கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம், டெக்னிக்கல் லீட் அந்த பொசிஷன்ல 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இமேஜ் ரெடி, ட்ரீம்ஸ் வேவர், ஃபிளாஷ், சிஎஸ்எஸ், ஹெச்டிஎம்எல் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பர்ட் லெவல் ஸ்கில்ஸ் சாருக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெப் டிசைன், யூஐ டிசைன், ப்ரோச்சர் டிசைன், அதுக்கப்புறம் பிஹெச்பி, மைஎஸ்கியூஎல், அஜாக்ஸ், ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லையுமே சாருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சார் பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் அண்ட் ஹெச்ஆர் டொமைன்ல நிறைய நாலேஜ் சாருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேகமாக மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல சாருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அதாவது ஒரு அழுத்தமான சூழ்நிலையில ஒர்க் பண்றதுல சார் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் மேனேஜ்மெண்ட் அதுலயுமே சார் வந்து ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சாருக்கு வந்து ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட்ல நிறைய நாலேஜ் இருக்கு. ஸோ சார் ஃபர்ஸ்ட் கெரியர் ஆரம்பிக்கையில பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டிவ் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு எலிசியம் டெக்னாலஜிஸ்ல 2004 அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீனியர் வெப் டெவலப்பரா ட்ரினிட்டி சிக்னல் டெக்னாலஜி எல்எல்சி அதுல வந்து 2007 இருந்து 2008 வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆர்ட் எஃப்எக்ஸ் அனிமேஷன் ஸ்டுடியோஸ்ல ஜனவரி 2009 இருந்து 2011 வரைக்கும் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சீனியர் வெப் கன்சல்டன்ட் அட் டெக்ஸ்டேஷன் டிசைன் கோலாலம்பூர் மலேசியா அங்க வந்து ஜனவரி 2011 வரைக்கும் வேலை பார்த்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலிசியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சீனியர் பிசினஸ் அனலிஸ்டா இருக்காங்க. சார் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பேச்சுலர் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற டிகிரியை வந்து மாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதுல வந்து அவங்க பேச்சுலர் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யாதவா காலேஜ்ல முடிச்சிருக்காங்க. ஸோ சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நம்ம சொன்னோம் 15 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னது அப்படின்னா புதுமையான விஷயங்கள், புதுமையான தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் சாருக்கு வந்து ஒரு தீராத ஆர்வம் இருக்கு. அந்த வகையில சார்கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மை கவ் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்ற செஷனை
சாரை விட இன்னொருத்தவங்க சிறப்பா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். நிறைய இன்புட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் சார். ஹலோ சார் நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே சார் ஒரு நிமிஷம் ப்ரொஃபைல் வீடியோஸ் அடுத்தபடியா சாரோட ஒரு ப்ரொஃபைல் வீடியோ இருக்கு. அது இப்ப சார் டிஜிட்டலோட வீடியோ சார். ஒரு நிமிஷம் நான் அது நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இணையதள நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இணையதள அறிவு, அதன் பயன்பாடு தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் அவசியம். பல்வேறு கட்டமைப்பு வைத்து கடத்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் இணையம் பயன்பாட்டிற்கு வந்தபின், சமூக வலைதளங்கள் வந்தபின் தொழிலுக்கும் வர்த்தகத்திற்கும் அது தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல, அதன் பயனால் உங்கள் வர்த்தகம் பன்மடங்கு பெறுவதற்கு ஏற்ற சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே நண்பர்களே, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் இன்றைக்கு ஏற்படுத்திய டிஜிட்டல் ஹால் ஃபோரம் வசதியை பயன்படுத்தி உங்கள் தொழில் சிறக்க வாழ்த்துகிறேன். எனவே நீங்கள் டிஜிட் ஆல் மூலமும் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இதன் மூலம் மதுரை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சபை உங்கள் அனைவரையும் உங்கள் தொழில் மூலம் உலகத்தரத்தை அடைந்து உலக சந்தைக்கு உங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கனவு எனக்கு இருக்கிறது. உங்கள் பணியை நினைத்து பார்த்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கணினி மூலமும் இணையம் மூலமும் சமூக வலைத்தளங்கள் மூலமும் வர்த்தக இணையங்களின் மூலமும் கற்றுக்கொள்ள வேண்டிய டிஜிட்டல் அறிவை தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் முனைவோர்களின் இல்லத்தரசிகளுக்கும் சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோர்களுக்கும் சுய தொழில் முனைவோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அனுபவம் பெற்றவர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையில் கருத்து தருவதற்கான டிஜிட் ஆல் ஃபோரம் என்ற அமைப்பை இன்றைக்கு தொடங்கி வைப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாகராஜ் சார், நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் சார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். முத்து சார் ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். ஆதி சார், தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். நாங்க இந்த மை கவர்மெண்ட் ஃபார் என்டர்பிரினர்ஸ் இந்த டாபிக் செலக்ட் பண்ண மெயின் ரீசன் என்னன்னா, நிறைய காசிப்ஸ் நம்ம நிறைய வாட்ஸ்அப்ல பாத்துக்கிட்டே இருக்கோம். அந்த காசிப்ஸ் எல்லாம் உண்மையா, எது பொய் எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாத பட்சத்துல இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனா ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன்ஸ் அத யார்கிட்ட எப்படி அணுகிறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, எல்லாம் நமக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இதுல என்ன பியூட்டின்னா, நம்ம இப்ப எல்லாமே ஆன்லைன் ஆனதுனால இடைத்தரகர்கள் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் இல்லாம நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியா மெனக்கெட்டு டைம் செலவு இல்லாம காசு செலவு இல்லாம அனுபவிக்கிறது எப்படின்றதா இந்த மெயினா இந்த டாபிக்கோட ரீசன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டிப்பர்ஸா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கோவிட்-19ல எல்லா பேருமே சொல்லுவாங்க, நம்ம எம்ப்ளாய்க்கு எல்லாத்துக்குமே ஆரோக்கிய சேது ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, ஆரோக்கிய சேது ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஆரோக்கிய சேது ஆப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்ம இது இன்ஸ்டால் பண்ணனால இந்த ஆரோக்கிய சேதுல எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது, ஜஸ்ட் கைட்லைன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது அந்த ஆப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒன்லி ட்ராக்கிங் ஆப். இந்த ஆப்ல நீங்க இன்ஸ்டால் பண்ண இந்த ஆப் என்ன செய்யும்னா உங்க பக்கத்துல யாரும் ஒரு COVID-19 அஃபெக்டட் மெம்பர்ஸ் பாஸ் பண்ணாங்களோ இல்ல நீங்க அவங்களோட உங்களுக்கு தெரியாம கான்டாக்ட் வச்சுக்கிட்டாலும் அந்த கான்டாக்டை ட்ராக் பண்றதுக்கு தான் இந்த ஆப், வேற எதுக்கும் இந்த ஆப் கிடையாது. இந்த ஆப்பை பத்தி இன்ஃபர்மேஷன் சொன்னா இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா நான் ஷேர் பண்றேன். ஆப் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆப் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோனே கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஐ ஸ்டோர்லயும் இந்த ஆப் அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்க உங்களுடைய லாங்குவேஜ் தமிழா இருந்தா தமிழ், ஆங்கிலமா இருந்தா ஆங்கிலம், ஸோ எதுவோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனா வைரஸை பத்தின ஒரு சில விஷயங்கள் இந்த ஆப்ல இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க படிச்சு பார்த்து ஒன்னொன்னா என்னென்னன்றதை பாருங்க. அதே போல இந்த ஆப்ல நமக்கு ஜிபிஎஸ் மற்றும் ப்ளூடூத் லொகேஷன் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கொரோனா எங்க இருக்கு, பக்கத்துல இருக்காங்களா, அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராச்சும் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களான்றது போல நமக்கு அப்டேட்ஸ் வரும், நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது மேக்ஸிமம் நீங்க இதை யூஸ் பண்ணும்போது ப்ளூடூத் லொகேஷன் இது எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சுட்டீங்கன்னா இப்போ முதல் முறையாக நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து நான் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஓடிபி வந்துடுச்சு. அதை வச்சு இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததாக பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் கொடுக்கறது பெஸ்ட் அப்படின்றது போல வந்து சொல்லியிருக்காங்க. மெயில், அதே போல் என்னுடைய பெயர், ஏஜ், என்னுடைய ப்ரொஃபஷன். ஸோ கடைசி 30 நாட்களில் நான் வெளிநாட்டுக்கு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணனா அப்படின்றத போல வந்து கேட்குறாங்க. ஸோ இல்லைன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ யூ ஆர் சேஃப், நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்றது போல எனக்கு கிரீன் கலரில் ஒரு பேட்ச் வந்திருக்கு. ஸோ இது நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் மற்றும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் யாருக்கும் கொரோனா இல்லை அதை வைத்து நமக்கு இங்க கிரீன்ல காமிக்குது. இதே அடுத்தடுத்ததான் மற்ற விஷயங்களும் என்னன்னு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதே உங்களுக்கு கொரோனாவுடைய ஹெல்ப்லைன் சென்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். இல்ல ஆன்லைன்ல சேட் பண்ற மாதிரி ஒரு வசதி இருக்கு, டிஃபால்ட்டா கஸ்டம் சேட். ஸோ நீங்க அது கூட உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவுமே இல்லைன்னு கொடுக்கறதுனால எதுவுமே வரல. ஆங்கிலத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, நீங்க அதை வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை பத்தின மேலும் விவரங்கள் ஒரு PDF ஃபார்மேட்லயும் வந்து இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணியும் வந்து படிச்சுக்கலாம். எல்லா விஷயமும் A to Z என்னன்ற அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, என்ன எக்ஸாக்டா இந்த COVID-19 அப்படின்னா என்ன, இந்த கொரோனா வைரஸ்னா என்ன, என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது போல எல்லா விஷயமும் அந்த PDF ஃபைல்ல வந்து இருக்கு. நீங்க அதை பார்க்கலாம். அஃபிஷியலான ட்வீட் வந்து கொடுத்துருக்காங்க, பட் எல்லாமே ஹிந்தியில இருக்கு. நமக்கு தமிழ்ல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் அது இப்போதைக்கு இல்லை. பட் ஆங்கிலத்தில் இருக்கிறத நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ கடைசியாக அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆப் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்பை நீங்க உங்க நண்பர்களுக்கும் இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க. எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும் பொழுது மட்டும்தான் நம்மளால எக்ஸாக்டா இந்த ஆப்புடைய முழு பயன் கிடைக்கும். இந்த ஆப் எவ்வளவு பக்கத்துல இருக்கு இன்ஸ்டால் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த ட்ராக்கிங் ஆப் கிராஸ் பண்ணுவோம். சரி, இது இண்டிவிஜுவல்ஸ். இப்ப இதுவே ஒரு டெக்னிக்கல் கைட் இந்த ஆப் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் அவர் இந்த ஆப்ல இருக்க குறைபாடை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்டுக்கு சொன்னாங்களோ இல்ல அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் சொன்னாங்களோ, தே கெட் பெனிஃபிட்டட் ஆஃப் வினிங் ஆஃப் பிரைஸ் மணி. இப்போ ஒரு டெக்னிக்கல் கம்பெனியோ இல்ல டெக்னிக்கல் பீப்புளோ இது ஆரோக்கிய ஆப் பத்தி இந்த இன்ஃபர்மேஷன், இது இந்த பக் இருக்கு, இதை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு கேஷ் மணி அவங்க கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் இதுக்கு மாதிரி கான்டெஸ்ட் நிறைய நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஓகே, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது என்னன்னா மெயின் சைட், இந்தியன் கவர்மெண்டோட அபிஷியல் சைட் mygov.in. இந்த mygov.in அப்படின்ற வெப்சைட் இந்த mygov.in சைட், இந்த சைட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா, உங்க ஏரியால நடக்கிற டிஸ்கஷன்ஸ் நீங்க ஒரு டிஸ்கஷனா கொண்டு வரலாம். நீங்க உங்களோட ரெக்வஸ்ட் எதா இருந்தாலும் இதுல போஸ்ட் பண்ணி டிஸ்கஷன்ஸ் கொண்டு வரலாம். இது கவர்மெண்ட்டும் சில டிஸ்கஷன்ஸ் இதுல கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய டாஸ்க்ஸ் எல்லாமே அசைன் பண்ணிட்டு இருக்காங்க. சில காம்படிஷன்ஸும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நீங்க ஒரு குட் ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட் கான்டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு.
இது ரெகுலர் இன்டர்வலா ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த ப்ராசஸ்ல. இந்த சைட்ல இந்த சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஸோட டிஸ்கஷன்ஸ் ஃபோரம்ஸ் டிஸ்கஷன் டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த mygov.in-ஓட மெயின் பியூட்டியே. இது மோஸ்ட் ஆஃப் த சிட்டிசன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட், இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை ஸ்மார்ட் சிட்டி பத்தி சர்வே இந்த போர்ட்டல் தான் நடந்துச்சு. நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க we get the smart city status and அதனால நிறைய ப்ராசஸும் இதுல நடக்க ஆரம்பிச்சிச்சு. இது போக எனக்கு சில டேட்டாஸ் கவர்மெண்ட் டேட்டாஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுல கவர்மெண்ட் வெப்சைட்ல உங்களுக்கு data.got.in இந்த சைட்ல இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் டேட்டா அக்சஸ், நீங்க டேட்டா போஸ்ட் பண்ணலாம். கவர்மெண்டோட ஓபன் டேட்டா கான்டெஸ்ட்ல எல்லா டேட்டாஸுமே இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டா இருக்கு. உங்க கம்பெனியோட சிஎஸ்சி சென்டர்ஸ் இ சேவா மையம் எங்கெங்க இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியஸ் டீடைல்ஸ், பாலிசி அண்ட் கைடன்ஸ், எல்லா கவர்மெண்டோட பாலிசிஸ், ரியல் டைம் நிறைய டேட்டாஸ் வந்து நீங்க ஒரு கம்பெனி புதுசா ஆரம்பிக்கணும்னா எப்படி நீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே எடுக்கிறதுக்கு இந்த டேட்டாஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுதான் mygov.in-ஓட மெயின் ப்ராசஸ். இது மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் வெப்சைட்லயும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இந்த mygov.in தான் கேட்வே ஃபார் ஆல் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றத நீங்க mygov.in-ல இருந்து ஈஸியா பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த COVID-19ல மினிஸ்ட்ரி அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க நிறைய ப்ராசஸ் பண்றாங்க. ஆனா எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு கரெக்டா நம்ம தெரியணும்னா இன்டர் மினிஸ்ட்ரி நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இந்த வெப்சைட் covid19.india.gov.in-ல மினிஸ்ட்ரியோட அப்டேட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. சிவில் ஏவியேஷன்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆனோன்னு அது எப்படி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னென்ன, அதுக்கு ஹெல்ப்லைன்ஸ் என்னென்ன, இது எல்லாமே இந்த வெப்சைட்ல இருக்கு. இந்த வெப்சைட்டை நீங்க போயிட்டீங்கனாலே உங்க இண்டஸ்ட்ரிக்கு எந்த மினிஸ்ட்ரி என்ன அப்டேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றத நீங்க டைரக்டாவே இங்க நீங்க அப்டேட் பண்ணிருக்கலாம். நீங்க தயவு செய்து ஃபார்வர்ட் மெசேஜஸ் எதுவுமே நீங்க நம்பணும் அவசியம் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா இதுதான் பெனிஃபிட்ஸ். கவர்மெண்ட் இப்ப அனௌன்ஸ் பண்ண 20 lakhs crores அப்படின்னு சொல்லி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் யாரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், இது எப்படி எல்லாம் நம்ம அவைல் பண்ணிக்கலாம், இதுதான் மெயின் டாஸ்கா நமக்கு இருக்கு. இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா 5 pillars ஆஃப் கண்ட்ரில தான் நம்ம மெயினா அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப என்னென்ன டிவிஷன்ஸ்னா எக்கனாமிக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஸ்டம்ஸ், டெமோகிராபிக், டிமாண்ட்ஸ். இந்த டிமாண்ட் பேசிஸ்ல தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன சைட்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா the transforming India subsite of got.in mygov.in-ல தான் இது உங்களுக்கு ப்ராசஸ் இருக்கும். இதுதான் அதோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? ஹலோ சார் விசிபிள் ஆகுது சார். ஓகே. இந்த இதுலதான் மெயின் ப்ராசஸ். இப்ப இதுல என்னன்னா எனக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப நிறைய சொல்லுவாங்க அப்பப்ப கவர்மெண்ட்ல இருந்து சொல்லுவாங்க பிரதான் மந்திரி கரீப் யோஜனா. அப்ப பிரதான் மந்திரி கரீப் யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலீவிங் மை இன்கம், அதாவது எப்படின்னா நான் இந்த என்னோட இன்கம் இது வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு ரிலீவ் பண்ணி சொல்லுவாங்கல்ல, பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு. அதுதான் அந்த பிரதான் மந்திரி கரீப் யோஜனா. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் என்னென்ன பெனிஃபிஷரிஸ் கொடுக்க போகுது கவர்மெண்ட் அப்படின்றத எந்த செக்டார்ஸ் கொடுக்க போறதுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதாவது ஆத்மனிர்பர் பாரத்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஸ்டேட்டஸ்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா ஆர்பிஐல இருந்து எந்தெந்த செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட்
லைன் ஆஃப் கிரெடிட்ஸ் கொடுக்க போறாங்க. அதுக்கு அதே சமயம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா இங்கே இந்த செக்டார்ஸ்க்கு எல்லாமே இருக்கு. அப்போ ஒவ்வொரு செக்டாருக்கும் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆர்பிஐ ரிலீஃப் மெஷர்ஸ், ஆர்பிஐல இருந்து எந்தெந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்மளுக்காண்டி கொடுத்திருக்காங்க, இப்ப ஸ்பெஷல் லிக்விடிட்டி என்னென்ன ப்ராசஸ் வந்திருக்கு, எந்தெந்த மினிஸ்ட்ரியில இருந்து நம்மளுக்கு ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாமே உங்களுக்கு இந்த எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாமே இந்த transformingindia.mygovernment.gov.in இருக்கு. இப்ப இதுல நான் இதுல எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படி செக் பண்ணலாம். எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் டைரக்டாவே நீங்க கவர்மெண்ட் ப்ராசஸ் அக்ரி பண்ணிக்கலாம். இது போக ஒரு இண்டிவிஜுவலா நான் எந்தெந்த ஸ்கீம்க்குலாம் எலிஜிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். இதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, செக் யுவர் எலிஜிபிலிட்டி. இந்த செக் யுவர் எலிஜிபிலிட்டியில உங்களுக்கு உங்களோட ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்யணும் 1982, இது திவ்யாங் கேட்டகரி. இந்த திவ்யாங் டிவைன் பாடி அப்படின்றது ஹிந்தி வார்த்தை. மோஸ்ட் ஆஃப் திங் ஹிந்தியில இருக்கனால நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டம் இருக்கும். அதாவது என்ன, ஒரு பிசிக்கலி டிசேபிள்டா இல்லையா அப்படின்னு கேட்காங்க. ஐ நோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஆக்குபேஷன்ஸ் நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அன்எம்ப்ளாய்டு போட்டிருக்கேன். அன்எம்ப்ளாய்டு போட்டுட்டு இந்த பெனிஃபிஷரியில நான் எந்த ஸ்டேட், தமிழ்நாடு. இப்ப இன்கம் டாக்ஸ் நான் பிலோ 72,000 அப்படின்னு போடுறேன். நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா ஏதாச்சும் ஆஃப்டர் டிப்ளமோ கோர்சஸ், டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் எஸ் டிபெண்டன்ட்னா டிபெண்டன்ட், யாரும் டிபெண்டன்ஸ் இருக்கு. அப்ப பிசினஸ் பண்ணனா என்ன பிசினஸ் அப்படின்னு போடுறோம். இந்த வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க எந்தெந்த ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத அதுவே உங்களுக்கு காட்டிடும். அந்தந்த ஸ்கீம்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிரதான் ஓகே இந்த மாதிரி அட்டல் பென்ஷன் யோஜனா, பென்ஷன் ஸ்கீம், மந்த்லி பென்ஷன், சீனியர் சிட்டிசன் பென்ஷன் ஸ்கீமுக்கு நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நான் இதை கிளிக் பண்ணா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ரெக்கார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்டு, இப்ப ஆதார் கார்டு, இதுக்கு ஏதாவது பிசினஸ் ப்ரொபோசல்ஸ் ஏதாச்சும் இருந்தா, ரெசிடென்ட் ப்ரூஃப், பிஎம் முத்ரா யோஜனா எம்எஸ்எம்இயோட பேசிக் லோன். பிஎம் முத்ரா யோஜனா அது பிசினஸ் பண்றாங்க, பேசிக் லோன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அப்ளிகன்ட் ரீசன்ட் போட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரனர் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு இந்த எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்க்கு இந்த பிஎம் முத்ரா யோஜனா ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இதுதான் ப்ராசஸ். சரி சார், எனக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. சப்போஸ் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டிருக்கோம் சார், நிறைய பேர் அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண ஃபண்ட் ரிலீஃப் பர்சனலா இருக்கவங்களுக்கு ஃபண்ட் எதுவுமே வரல சார், அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பேருக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஃபண்டிங் ரிலீசிங் வந்து எல்லாமே ஆட்டோமேஷன் சிஸ்டம் பண்ணனால நான் மூணு விஷயங்கள். அதாவது என்ன சொன்னா, உங்களோட ஏபிபி மஸ்ட் பி கிளியர். ஏபிபி அப்படின்றது என்னன்னா உங்களோட ஆதார், பேன், பேங்க் மூணுலயுமே உங்களோட பேர் கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட இதை போட்டிருக்கேன், உங்களோட நாகராஜன் RA, இந்த இனிஷியல்ஸ் எப்படி ஒரு ஆதார்ல இருக்கோ சேம் திங் மஸ்ட் பி இன் பேன் கார்ட்லயும் அதே மாதிரி தான் இருக்கணும். உங்க பேங்க் அக்கௌண்ட்லயும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க இன்டகிரேட் பண்ணும்போது ப்ராசஸ் வரும். சப்போஸ் நீங்க பிஎஃப் ஃபண்ட் பெனிஃபிஷியரிஸ் எடுக்கிறா இருந்தாலும் இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே சேமா இருக்கும், சேம் நேமா இருக்கும். நான் சில இதுல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, நான் இனிஷியலோட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாகராஜன் அவங்களுக்கு இனிஷியல் எக்ஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதனால அது அக்செப்ட் ஆகாது. உங்க இனிஷியல் எக்ஸ்பென்ஷன் இல்லாம இருந்தனாலும் எப்படி இருக்கோ அதே டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும்.
இது போக என்ன, இது போக மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது, புதுசா வருதுன்றத இந்த ப்ராசஸ் பார்க்கணும். இதுதான் இப்ப மினிஸ்ட்ரி லெவல்ஸ் வெப்சைட்ஸோட நம்ம ஃபர்ஸ்ட் செட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் செஷனா நம்ம போறது என்னன்னா ஜெம் போர்ட்டல். இந்த ஜெம் போர்ட்டல் பத்தி இந்த ஜெம் போர்ட்டல் அப்படின்றது என்னன்னா மெயினா இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ்ன்றது என்னன்னா இது நேஷனல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல். இந்த போர்ட்டல் மெயினா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த சைட் வந்து மெயினா ப்ரொக்யூர்மெண்ட் காண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது என்னன்னா அவங்களோட நெசசிட்டிஸ் அப்படி என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த சைட்ல இருந்து தான் அவங்க ப்ரொக்யூட் பண்ணுன்றது ஒரு ஜிஓவே பாஸ் ஆயிருக்கு. இந்த சைட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆகஸ்ட் 2016ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப இதோட வெர்ஷன் வந்து ஜெம் 4.0. இது 4வது வெர்ஷன்ஸ்ல இருக்கு. இந்த 4வது வெர்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப முதல்ல விட ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா ப்ராசஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இது போக நிறைய தேர்ட் பார்ட்டிஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்னா அதர் தென் கவர்மெண்ட் செக்டார்ஸோட பிரைவேட் கன்சர்ன்ஸும் இதுல ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போர்ட்டலோட சக்சஸ் என்னன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல இருந்து நிறைய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கவர்மெண்ட் செக்டார்ஸ் பர்ச்சேஸ் பண்ற எல்லாமே இந்த போர்ட்டல் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னனால நோ கமிஷன்ஸ் நோ ப்ரோக்கரேஜ். அதனால ஈஸியா லோயஸ்ட் பிரைஸ்ல ப்ராசஸ் பண்ணலாம். இது அதர் தென் தட் நீங்களும் ஒரு பையராவோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல எப்படி இது லாகின் ரெண்டு விஷயமா நீங்க இதை பார்க்கலாம். இதுல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஆர் ஆபீஸா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு செகண்ட் யூசரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுல எப்படி குட்ஸ் ப்ரொக்யூர் பண்ண போறோம். ஜெம்ன்றதுன்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ப்ராசஸ் பண்ண போறோம். இந்த ஜெம் போர்ட்டல் பாத்தீங்கன்னா இது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். டிஜிஎஸ் அண்ட் டிடின்றது கவர்மெண்ட் செட் ப்ராசஸ், பையர் செல்லர். இது யார் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி பை பண்ணலாம், எப்படி செல் பண்ணலாம், இதுதான் ப்ராசஸ். இதுதான் ஜெம் போர்ட்டலோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா பையர் செல்லர் இருக்கும். நீங்க சைன் அப் பண்ணும்போது பையராவோ செல்லராவோ சைன் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணோன்னே உங்களுக்கு கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னன்னா உங்க இப்ப பிரைவேட் லிமிடெட்னா டைரக்டர்ஷிப்ஸோட டைரக்டர்ஷிப் டாக்குமெண்ட் கேட்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்ஓசி, உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர்ஸ், இந்த டீடைல்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு டைரக்டர்ஸோட கான்டாக்ட் இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட் போன் நம்பர்ஸ் இதுல அப்டேட் பண்ணி ஆகும். அது பிரைமரி கான்டாக்ட் யாரு, செகண்டரி கான்டாக்ட் யாருங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். பிரைவேட் கான்டாக்ட் என்ன, பிரைவேட் லிமிடெட், இந்த மாதிரி ஒவ்வொரு லிமிடெட் கம்பெனிஸ்க்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல அவங்க பையர் பர்ச்சேஸ் பண்றது 3 டைப்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் இருக்கு. அதை நான் ஒழுங்கா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் பண்றது இது ப்ரீடிஃபைன்ஸ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஒன்ஸ் நீங்க gem.got.in ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அது கேட்கறது உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு உங்க இமெயில் அட்ரஸ் கேட்கும். லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த டீடைல்ஸ் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் உங்க இமெயிலுக்கு வந்துடும். ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ண உடனே 3 பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க உங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ், உங்க கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணணும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்டஸ், உங்களோட லாஸ்ட் டர்ன் ஓவர் என்ன, உங்களோட சப்ளையர் மாடல்ஸ் என்ன, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்க ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா உங்களோட நேரோ டவுன் செக்ஷன்ஸ், உங்க டீடைல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர்மென்ட் பை ஸ்டெப் இது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் கோ இப்ப பையர் ஆச்சுன்னா நீங்க லாகின் பண்ண உடனே நீங்க லாகின் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் உள்ள கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ண உடனே நீங்க லாகின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் டேஷ்போர்ட் வரும். டேஷ்போர்ட் லோட் ஆயிருக்கு. இது உங்களுக்கு ப்ராடக்ட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா என்ன அவைலபிலிட்டி, டேஷ்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா டேஷ்போர்ட்ல எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன், இப்ப நேற்று வந்து நோட்டிபிகேஷன்ஸ் என்னன்னா அபவுட் 2 lakhs 20 lakhs போல இயர்லி டர்ன் ஓவர் பண்றவங்க வந்து 10,000 இது பண்ணணும். இதோட சார்ஜஸ் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் அவங்க தெளிவா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 50 crores வரைக்கும் 0.5% டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ஸ்லாப் இருக்கும். இது ப்ராசஸ் இந்த ஒவ்வொரு ஸ்லாப்லயும் ஒரு ப்ராசஸ் இருக்கும். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சம்மரி, இந்த சம்மரியில என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா இது வரைக்கும் செல்லர் நம்ம என்னென்னலாம் செல் பண்ணிருக்கோன்ற நம்மளோட ரேட்டிங் இருக்கும். அஸ் நான் செல்லரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கனால இது போக இதோட என்னோட ஆர்டர் வேல்யூஸ் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும் சொல்லியிருக்கோம். இதே போக பாத்தீங்கன்னா பிட் அண்ட் ஆர்ஏ அப்படின்னா நம்ம இதுல 3 ப்ராசஸ் ஆஃப் பர்ச்சேசிங் இருக்கு. ஒன்னு டைரக்ட் பர்ச்சேஸ், இன்னொன்னு பிட்டிங் ப்ராசஸ், இன்னொன்னு ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ். இந்த 3 பர்ச்சேசிங்கும் எப்பப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க இன்ஃபர்மேஷன்ஸ்ல என்ட்ரி பண்ண பிறகு 52 ஸ்லாட் இருக்கு. இதுல ஒன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பிலோ 50,000 இருந்ததுன்னா நீங்க டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அபோவ் 50,000 ஆச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஜெம் போர்ட்டல்ல கம்பாரிசன் பண்ணி அவங்க கவர்மெண்ட் செக்டர்ல உங்க ப்ராடக்ட்டை கம்பாரிசன் பண்ணி தான் அவங்க ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும். இது இந்த மாதிரி கம்பாரிசன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் 4 கம்பாரிசன்ஸ் தான் பண்ண முடியும். அது எந்த ப்ராடக்டாகவும் இருக்கலாம். சப்போஸ் பையருக்கு இந்த மார்க்கெட் பிளேஸ்ல கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அவர் புதுசா ஒரு ப்ராடக்ட் பிட்டிங்ல அரேஞ்ச் பண்ணி போஸ்ட் பண்ணணும். இது நான் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ் சொல்லியிருந்தேன். டைரக்ட் பர்ச்சேஸ், பிட்டிங், ரிவர்ஸ் ஆப்ஷன். ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ்ன்றது என்ன இல்ல, நம்ம நார்மலா டெண்டர்ல எப்படி லோயஸ்ட் கோட் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பண்றது. பிட்டிங்கிறது நிறைய பேர் கோட் பண்ணுவாங்க, அதுல அவங்களுக்கு யார் பெனிஃபிட்ஸா இருக்காங்களோ அதான் ப்ராசஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்டல்ஸ்ல அவங்க என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் டைரக்ட் பர்ச்சேஸ்னா ரைட் ஸ்கிரிப்ட் கால்ல பிலோ 50,000 மேல இருந்துச்சுன்னா 50,000 இருந்துச்சுன்னா டைரக்டா ஆர்ட் கார்டு கொடுத்துட்டு இங்க டைரக்ட் பர்ச்சேஸ் கொடுத்துருவாங்க. இந்த பர்ச்சேஸ் இருக்கும்போது நம்ம நார்மலா இ-காமர்ஸ்ல பண்ற மாதிரி டைரக்டா பேமெண்ட் மோடுக்கு போகாது. ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் செக்டர் ப்ராசஸ். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா டைரக்ட் பர்ச்சேஸ் பேஜ் அப்லோட் பண்ண பிறகு அவங்களோட பினான்சியல் அப்ரூவல் PDF டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுவாங்க பையர். அந்த அப்லோட் பண்ண பிறகு அவங்களுக்கு அது ஒவ்வொரு கோடு இருக்கும், கிராண்ட் நம்பர்ஸ். அவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் செலக்ட் பண்ணி அதை பட்ஜெட் அலோகேஷன்ல சொல்லுவாங்க. பிளாக் பட்ஜெட்ல பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணோடனே சப்மிட் பண்ணுவாங்க. இப்ப சப்போஸ் இது அபவ் 50,000 இருந்துச்சுன்னா கோ ஃபார் பிட்டிங்க்கு போயிடும். டிஃபால்ட்டா பட்ஜெட் அவைலபிலிட்டியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த பையர் இந்த நோட்டிபிகேஷன் ஹஸ் பீன் ஃபாலோயிங். யார் பையர், அந்த கம்பெனியோட அந்த டிபார்ட்மெண்டோட யாரு ஹெட், இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸும் டிமாண்ட் ஜென்ரேட் ஆயிடும். இதுக்கு டிமாண்ட் ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும், டிமாண்ட் டேட் ஜென்ரேட் ஆகும். டிமாண்ட் ஜென்ரேட் ஆன பிறகு இந்த மாதிரி லிஸ்டிங்ஸ் உங்களுக்கு வரும். டிமாண்ட் ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஒரு போர்டுல போய் ப்ராசஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்லோ பண்ண சொல்லுங்க, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன், பிரச்சனை. இப்ப பார்க்கும்போது ப்ராசஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே
அவங்களுக்கு சாங்ஷன் ஆர்டர் ஜென்ரேட் ஆகும். இது எல்லாம் பாத்தீங்கன்னா இது நார்மலா இதுக்கு முன்னாடி இதே கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா மோர் தென் 45 3 months to 6 months ஆகும், சில சமயம் 9 months கூட ஆகும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால இப்ப ஆட்டோமேஷன் நடக்கிறதுனால மேக்ஸிமம் ஆஃப் 6 daysல இந்த ப்ராசஸ் அவங்க சாங்ஷன்ஸ் ஆர்டர்ஸ் 1 dayல கூட இது நடந்திருக்கு. கான்ட்ராக்ட் ஜென்ரேட் ஆகும் டாக் பர்ச்சேஸ்ல. அந்த கான்ட்ராக்ட் ஜென்ரேட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகும். மேக்ஸிமம் 5 days, மினிமம் 24 hours பை செல்லருக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடும். இதுக்கு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் ஃபார்மட் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ப்ரொவிஷனல்ஸ் யாரு, ஆர்கனைசேஷன்ஸ் யாரு, பையர் டீடைல்ஸ் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க, யார் விற்க போறாங்க, இந்த இன்வாய்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆயிடும். அதுக்கு அக்செப்டன்ஸ் சர்டிபிகேட்ஸும் கன்சென்ட் ரிசிப்டும் அக்செப்டன்ஸ் சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆயிடும். அந்த ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் டெலிவரி ஆனோடனே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். சப்போஸ் அந்த குவான்டிட்டி ரிசீவ் ஆனோடனே உங்களுக்கு அந்த ரிஜெக்ஷன்ஸ் எது இல்லைன்னா உங்களுக்கு குவான்டிட்டி அக்செப்டும் கிளியர் ஃபார் பேமெண்ட்டும் உங்களுக்கு உடனே நடக்கும். இதுதான் கன்சைன்மெண்ட் அண்ட் ரிசிப்டோட அக்செப்டன்ஸோட சர்டிபிகேட். இது சப்ளைஸ் அகைன்ஸ்ட் கான்ட்ராக்ட். இது வந்து யார் இந்த ஒன்ஸ் இது என்ன பிரச்சனை, என்ன ஈஸியான மெத்தட்னா இது டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம், ரொம்ப உள்ள போர்ட்டல். யார் பையர்னா அந்த பையர் கம்பெனியோட டைரக்டர் யாரு, இதோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார், டிசைடிங் அத்தாரிட்டி, அவங்க என்ன ப்ராசஸ்ல இதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்யர்மெண்ட் கிளாரிபிகேஷன்ஸ் வேணும்னா நீங்க டேரக்டாவே அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது போக பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ், உங்க செல்லரா ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் டிமாண்ட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் லிஸ்டட் ஆயிடும். அதை நீங்க ப்ராசஸ் பண்ணி சம்மரி பண்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டோட வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஹெட் ஆஃப் பினான்சியல் அப்ரூவல் எல்லாத்தையுமே சைனிங் அக்செப்டன்ஸ் கொடுத்துறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ். இதுதான் ஒரு பேமெண்ட் ப்ராசஸ் நடக்கிறோட செக்ஷன். ஃபர்ஸ்ட் பினான்சியல் அப்ரூவல், அது சாங்ஷனோட, அது கான்ட்ராக்ட், அது செல்லர் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிரும், அப்புறம் ப்ரொவிஷனல் ரிசிப்ஷன் சர்டிபிகேட் ஜென்ரேட் ஆகும், அது கன்சென்ட் ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு பையர் பில்லிங் ப்ராசஸ். பையர் பில்லிங் ப்ராசஸ் நடந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் ரிசீவ் ஆயிடும். இந்த இன்டர்னலாவே பேமெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் பேமெண்ட் கேட்வே இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உடனே அமௌண்ட் கிரெடிட் ஆகும். உங்க பேங்க் டெப்ட் ஆகும், இல்ல கிரெடிட் ஆகும். இஃப் சப்போஸ் இது வரைக்கும் நம்ம டைரக்ட் பர்ச்சேஸ் பார்த்துருக்கோம். சப்போஸ் இது வந்து அபவ் 50,000 இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிட்டிங் அண்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் செக்டர்ஸ் பண்ணி ஆகணும். இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல். அப்ப பிட்டிங் அண்ட் ரிவர்ஸ் ஆக்ஷன்ஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க பிட்டிங் பண்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸ் ப்ராசஸ் மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணலாம். ஒரு பிரைஸ் செட் பண்ணி அந்த பிரைஸ்க்கு பிட்டிங் பண்ற மாதிரி ப்ராசஸ். இன்னொன்னு ரிவர்ஸ் ஆக்ஷன், யார் லோயஸ்ட் காஸ்ட் கொடுக்காங்களோ அவங்க பாஸ் பண்ணும். இந்த பிட்டிங் பண்ணும்போது 2 to 3 ப்ராடக்ட்ஸ் அவங்க கண்டிப்பா செலக்ட் பண்ணி கம்பாரிசன் பண்ணிருக்கணும். கம்பாரிசன் பண்ணா மட்டும்தான் இது ப்ராசஸ் பண்ணும். முடிச்ச பிறகு அந்த பையர் செலக்ட் பண்ணி கிரியேட் பிட், எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை பையர் ஒரு பிட்டிங் ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிட்டுக்கு கிட் பண்ணிட்டு அது என்ன மோட்ல போடணும்னு சொல்லி போட்டாங்கன்னா இதை செல்லர் எத்தனை நாளும் ப்ராசஸ் பண்ணலாம். இந்த 3 மெத்தட் தான் ப்ராசஸ் நடக்குது. இப்ப ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா, சப்போஸ் அந்த ப்ராடக்ட்டை வந்து யார் குறைந்த விலையில ப்ராசஸ் பண்றாங்களோ அந்த டெண்டர் மெத்தட் அப்படின்றது தான் இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸோட மெயின் ப்ராசஸ். என்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ், என்ன நம்பர், என்ன ப்ராசஸ், இதுதான் நம்ம மெயினா சொல்லணும். இதுதான் நம்ம மெயினா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது போதுமா பாத்தீங்கன்னா மெயினா இதுதான் போர்ட்டல் பாத்தீங்கன்னா இதுல கேட்டகரி என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு. இப்ப மார்க்கெட்ல போனீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிள் ப்ராசஸ் இருக்கு. லாஸ்ட் 6 months டேட்டாஸ் பாத்தீங்கன்னா இந்த COVID-19 பாத்தீங்கன்னா மாஸ்க் மட்டுமே 500 crores வரைக்கும் 50 crores வரைக்கும்
இதுல டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், டிரான்சாக்ஷன்ஸ் சேல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு ப்ராசஸ். இப்ப ஒரு குண்டு ஊசியில இருந்து அபிஷியல்ஸா இல்ல கவர்மெண்ட்டுக்கு தேவையான எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும், ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கணும், எந்த மினிஸ்ட்ரியா இருந்தாலும் இது மூலமா தான் இப்ப பர்ச்சேசிங் நடந்துகிட்டு இருக்கு. இதனால என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க கூட, அதாவது ரொம்ப ஹோம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பண்றவங்க கூட இதை டைரக்டாவும் கவர்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி டைரக்டா கவர்மெண்ட் இதுதான் மெயின் ப்ராசஸ். இது போல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பிட்ஸ், எதுல சில நான் எதுவும் பார்ட்டிசிபேட் உங்களோட பிட் லிஸ்ட் என்ன, நீங்க சர்வீஸ் என்ன பண்ணிருக்கீங்க, நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணிருக்கோம் எல்லாமே இதுல ப்ராசஸ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடியா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, நாங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்கில் செக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான பிரிண்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் த்ரூ திஸ் போர்ட்டல் தான். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஈவன் தோ மதுரையில இருந்து கூட சப்ளைஸ் இருக்காங்க ஜெம் போர்ட்டலுக்கு, அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுதான் மெயின் ஜெம் போர்ட்டலோட மெயின். ஜெம் போர்ட்டல் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வாஸ் சம்திங் காம்ப்ளிகேட்டட். இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. எனிபடி கேன் ஈஸிலி ரெஜிஸ்டர் அண்ட் யூஸ் த ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஜெம் போர்ட்டல். ஜெம் போர்ட்டலோட ப்ராசஸ் மெயினா பாக்குறோம். இந்த ஜெம் போர்ட்டல் பாத்தீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரான ப்ராசஸ். இதுல ஜெம் போர்ட்டல்ல நான் எப்படி யூஸ் பண்றதுக்கான ஹேண்ட் புக் இந்த ரிசோர்சஸ்ல இருக்கு. இந்த ஹேண்ட் புக்கை வச்சு பிடிஎஃபாவே இருக்கு. இந்த ஹேண்ட் புக்ல வச்சு நீங்க என்ன எப்படி ப்ராசஸ் பண்ணணும் இதை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜெம் போர்ட்டல் ஹேண்டில் பண்றதுக்கோ இல்ல கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்க்கு ஹேண்டில் பண்றதுக்கு எப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா just drop your mail to Digital and we are here to clarify your doubts. இது போல டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இது போல நிறைய கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் ப்ராசஸ் இருக்கும். இதோட கேட்வே என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா ப்ராசஸ். Okay, sir. Any questions, please? ஆதி சார், சார் இதுல கொஸ்டின்ஸ் கேக்குறவங்க ரைஸ் பண்ணுங்க. ஆடியன்ஸ் யாருக்காவது கொஸ்டின் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே சேட் பாக்ஸ்ல நீங்க கேட்கலாம். எனி டவுட்ஸ்? ஓகே சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், அது ஜெம் போர்ட்டல்ல லாகின் வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க யாருக்கு இதுவா இருக்காங்களோ அவங்க இமெயில் ஐடி வாங்குங்க. கரெக்டான கன்சர்ன் பர்சன்
ஃப்ரம் ஜெம் போர்ட்டல்ல அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற கான்டாக்ட் நான் கொடுக்குறேன். அவங்க கிளியரா அவங்களுக்கோட ஏதாச்சும் பேக்கர்ல அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எது எரரா இருந்தாலோ இல்லாட்டினா அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் பாதி விட்டு இருந்தாலோ அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சார், ஓகே சார். சார் அடுத்த கேள்வி, ஜிஎஸ்டி இஸ் மேனிட்டரி. ஓகே சார், ஓகே சார். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். ட்ரேடர்ஸ் வந்து அந்த ஜெம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்றாங்களா சார்? ஆனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க சார் ட்ரேடர்ஸ். இப்ப ட்ரேடர்ஸ்னா எந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மெயினா என்னன்னா, இப்ப கவர்மெண்ட் ஒரு பிட்டிங்கோ ஒரு ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸோ பல்கா கேட்கும் போது சில கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கம்பெனியா இருக்கணும், இவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கணும் அப்படின்றத ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த மீட் அவுட் பண்றவங்களுக்கு தான் அந்த ப்ராசஸ் பண்ண முடியும். இது போக அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணாதான் இருக்கும். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் இப்ப சிங்கிள் செல்லர் இப்ப எம்எஸ்எம்இக்கு ஜிஎஸ்டி நம்பர் அவசியம். ஜிஎஸ்டி நம்பர் அவசியம், நம்பர் அவசியம். அது ரிட்டர்ன்ஸ் அது நார்ம்ஸ் படி இருக்கா இல்லையான்றது அவங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். சார் ரீட்டைலர்ஸும் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க சார். ஆமா, இதுல 2 ப்ராசஸும் பண்ணலாம். ஓஇஎம் அதாவது ஓன் மேனுஃபேக்சர்ஸும் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பண்ணிக்கலாம். அந்த क्वेश्चंस ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அது கேக்கும் செல்லருக்கு. ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி விக்கிறவங்களும் இதுல ப்ராசஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஓன் மேனுஃபேக்சரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन சார், இது அக்ரோ அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் ஜெம் போர்ட்டல்ல செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க சார். ஜெம் போர்ட்டல் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ப்ராசஸ். கவர்மெண்ட் ரெகக்னைஸ் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் இதுல சேல் பண்ணலாம். நீங்க இல்லாட்டினா இந்த ப்ராசஸும் ப்ராசஸ் பண்ணலாம். இது ஆல் ஓவர் இந்தியா யார் யாருக்கெல்லாம் தேவையோ அது எல்லாமே இது கவர்மெண்ட் ஓரியன்டலா செல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, அந்த ப்ராடக்ட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் இருந்துச்சுன்னா செல் பண்ணிக்கலாம். அது எனி ப்ராடக்ட். இது ஒன்லி ஃபார் இந்தியன். அது எனி ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ஒருத்தவங்க क्वेश्चन கேட்டிருக்காங்க, எக்ஸ்போர்ட்டர் கேன் ரெஜிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் ஜெம் போர்ட்டல் இஸ் ஃபார் procurement ஃபார் இந்தியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராசஸ் காண்டி தான். அதனால எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இது அவங்க இந்தியன் கவர்மெண்ட் சர்வ் பண்ணணும் அப்படின்னு டெலிவரி பண்ண முடியும்னு சொன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே சார். அது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஏற்கனவே, கரெக்ட் தானே சார்? ஆமா, ஜிஎஸ்டி ஒருத்தவங்க क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி உத்தியோகாதார் மஸ்ட், உத்தியோகாதார் மஸ்ட், ஜிஎஸ்டி மஸ்ட். ஓகே சார், ஓகே சார். அவ்வளவுதான் சார். நம்ம சார் காவேரி கனி மேடம் இப்ப பேசுறாங்க. ஹலோ மேடம். Sir, good evening, sir. Am I audible? கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். சார், ஜெம்மை பத்தி நிறைய வந்து இப்ப நம்ம நாகராஜன் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பத்தின மெம்பர்ஸ்க்கு வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம அந்த கான்டாக்ட் கௌதம் சார் நம்பர் வந்து நாங்க கொடுக்குறோம் சார். நீங்க அதுல வந்து நீங்க கௌதம் சார் நம்பர் கொடுத்துடலாம் மேடம். கொடுத்துட்டு அவங்க என்ன கொரிஸ் கேட்கறாங்களோ தாராளமா ரிப்ளை பண்ண ரெடி. நம்ம ஜிசி மெம்பர்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், எனக்கு நானும் கொடுத்து நான் ரெடியா இருக்கேன். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் நாகராஜன் சார் வந்து உங்களுக்கு இதெல்லாம் இல்ல சார், ஒரு ஜெம்மான திட்டம் அப்படின்றனாலதான் வந்து ஜெம்முன்னு இது போக கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் எந்த கொரியா இருந்தாலும் சரி, இதை தவிர எந்த கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் போட்டீங்கன்னா எந்த கொரியா இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இது வில் பி கிளாரிஃபைட். ஹலோ மேடம். மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், நீங்க பாருங்க. சார் கடைசியில இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார். அதாவது பேமெண்ட் சிஸ்டம்
எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. பேமெண்ட் வந்து நீங்க டிஃபால்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த பேங்க் டிரான்ஸ்ஃபரா தான் இருக்கும், வயர் டிரான்ஸ்ஃபரா இருக்கும். நான் ஏற்கனவே இதுல நடுவில் காமிச்சேன். கவர்மெண்டோட பேமெண்ட் கேட்வே மூலமா வயர் டிரான்ஸ்ஃபர் டு யுவர் பேங்க் அக்கவுண்ட்ஸ். ஓகே சார். ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லா டவுட்ஸுமே நம்ம இது பண்ணிட்டோம் சார். ஸோ இதுக்கப்புறமும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். கௌதம் சார் அவரோட நம்பர் இருக்கு, அதுல கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன டவுட்ஸோ அது நம்ம ஜிசி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்தே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். அப்படியே இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க ஆதி சார், இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மெயில் போடுறவங்க ஏதாச்சும் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எதுவும் ஷேர் பண்றாங்க அவங்க ஷேர் பண்றதுக்கு ஓகே சார். தேங்க்ஸ். கௌதம் சார் என்னோட மெயில் ஐடி கொடுத்துறேன் சார். நம்ம மெம்பர்ஷிப் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஓகே சார். ஸோ இந்த செஷன் பார்த்தோம் அப்படின்னா நாம நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய சேது ஆப், அதை பத்தி நம்ம ஃபுல்லாமே பார்த்தோம். இந்த ஆரோக்கிய சேது ஆப் அப்படின்றது ட்ராக்கிங் பர்பஸ்க்காக அப்படின்றத தெளிவா நமக்கு ஃபர்ஸ்ட் புரிய வச்சாங்க. ஏன்னா அதை சுத்தி நிறைய வதந்திகள் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நமக்கு தெளிவாவே என்ன பண்ணாங்க அப்படின்னா சார் புரிய வச்சாங்க. அதுக்கடுத்து mygov.in அப்படின்ற இணையதளத்தை பத்தி பார்த்தோம். ஸோ இது வந்து இந்தியாவோட அனைத்து துறைகளுக்குமே ஒரு கேட்வேயா இருக்கக்கூடிய வெப்சைட் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எந்த விஷயங்கள் தேவைப்பட்டது, எந்த மாநிலமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த வெப்சைட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம எந்த துறையா இருந்தாலும் சரி, எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, அதற்குரிய தகவல்கள் எல்லாமே இங்க வந்து ஒரு கேட்வே மாதிரியே இந்த வெப்சைட் இருக்கும். அந்த இணையதளம் வந்து mygov.in அந்த வெப்சைட்டை பத்தி சார் தெளிவா சொன்னாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து transformingindia.gov.in அந்த வெப்சைட்டை பத்தி பார்த்தோம். ஸோ அது வந்து எதற்காக அப்படின்றத தெளிவா சொல்லியிருந்தாங்க. என்னது அப்படின்னா இந்த 20 லட்சம் கோடி நிதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிலீஃப் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து. அதை பற்றிய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த இணையதளத்துல அனைத்து துறைகள் சம்பந்தப்பட்ட நோட்டிபிகேஷனும் அந்த 20 லட்சம் கோடி நிதி அப்படின்றது எந்தெந்த துறைகள்ல எப்படி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நோட்டிபிகேஷனா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த வெப்சைட்ல நீங்க ஒரு ஸ்கீமுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத செக் யுவர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 5 pillars டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது 5 pillars அந்த இதுக்கு கீழே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெளிவா சொன்னாங்க. சார் சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏபிபி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆதார், பேன், பேங்க் இது மூணுலயுமே இருக்கக்கூடிய தகவல்கள் எப்பயுமே சேமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணாலும் எலிஜிபிலிட்டியா இருக்க முடியும் அப்படின்றத தெளிவா சொன்னாங்க. ஸோ அதை நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட நேம் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணாலும் நமக்கு அப்ரூவல் உடனடியாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஆதார், பேன், பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேங்கோட அந்த இதுவும் நமக்கு கரெக்டா இருக்கணும். அடுத்து வந்து நம்ம கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் அதை பத்தி ரொம்ப தெளிவா புரிய வச்சாங்க. ஸோ கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் ஜெம் அப்படின்றதுல டைரக்ட் பர்ச்சேஸ், பிட்டிங், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா நமக்கு தெளிவா புரிய வச்சாங்க. டைரக்ட் பர்ச்சேஸ் அப்படின்றது 50,000க்கு கீழே இருந்தா போயிடலாம், அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இந்த பிட்டிங், ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா தான் பண்ண முடியும் அப்படின்றதையும், அதுல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுல தொடங்கி ஒரு பொருளை எப்படி நம்ம அதுல விற்கன் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க சார். சார் ரொம்ப நன்றி சார். நாகராஜன் சார். இந்த டிஜிட்டல் அமைப்பிற்கும் டிஜிட்டல் அமைப்பின் தலைவர் திரு முத்து அவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அனைத்து ஜிசி மெம்பர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்தோம். டிஜிட்டல் அமைப்போட உறுப்பினராகுவதற்கான வருட சந்தா பற்றி நான் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். டிஜிட்டல் அப்படின்ற அமைப்பு பற்றி எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் 18/7/2015 அன்று துவக்கப்பெற்று தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் உதவியுடன் தமிழ்நாடு சேம்பர் பவுண்டேஷனால் நடத்தப்பட்டு வரக்கூடிய அமைப்பு தான் டிஜிட்டல் அமைப்பு. தற்போது நிலவி வரும் மாற்றத்தில் இனி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் சேவையும் தேவையும் பயனும் வந்து
அதிகரிக்க போகிறது. இதை வந்து தொழில் முனைவோர்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறனும், அவங்களோட ஊழியர்களுக்கும் இந்த டிஜிட்டல் அம்சங்களை கற்றுக் கொடுத்து அவங்களோட நிறுவன செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளா வச்சு, இதோட பயனால மனித வளம் அப்படின்றத நம்ம அதிகமா பயன்படுத்தாம செலவுகளை குறைத்து விற்பனையும் லாபத்தையும் பெருக்கலாம் அப்படின்றத நம்ம டிஜிட்டல் அமைப்பு மூலமா காணொளி பயிற்சி பட்டறைகளாகவும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் 2 நாட்கள் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒர்க் ஷாப், விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆப் மூலமா நம்ம ஏற்கனவே இது போன்ற வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணதை பதிவு செய்து இருக்கோம். அந்த வீடியோஸையும் தமிழ் வீடியோக்கள் தான் எல்லாமே தமிழ்ல மிக எளிமையா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை பற்றிய வீடியோக்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் ஆப் மூலமா கொடுத்துருவோம். ஸோ இதோட உறுப்பினர் சந்தா தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2999 ரூபாய் தான். ஸோ இது வந்து மார்ச் 2021 வரை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 இயர் உங்களுக்கு 2999 ரூபாய் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ அதோட நம்ம அந்த உறுப்பினராக இணைவதற்கான லிங்கையுமே நாங்க உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல கொடுக்குறோம். அல்லது அங்க நாங்க ஏற்கனவே கௌதம் சாரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் அமைப்புல உறுப்பினராக அனைவருமே இணைந்து பயன்பெற வேண்டும் அப்படி கேட்டுக்கொண்டு இன்றைய வெபினார் சிறப்பாக நடைபெற்றதுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.